கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு வருஷத்துல சின்ன பெரியவன் நின்னா குடிக்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாரு. வேலைக்கு போவாரு, குடிப்பாரு, வீட்டுல காசு கொடுக்க மாட்டாரு. 6 மாசம் அம்மா வீட்டுல இருந்தேன்னா 6 மாசம் மாமியார் வீட்டுல தான் இருப்பேன். பெரியவனுக்கு சீமந்தம் பண்ணாங்க, வீட்டுக்கு கூட்டு போனாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் படிக்கட்டுல பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். பேச்சு வார்த்தையில நான் ஒண்ணு பேச அவரு பேச. கரெக்டா 9 மாசம் குழந்தை வயிற்றுல கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து தூக்குனாங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ அது வேற ஏதோ போலீஸ்லாம் கேஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1 வீக்ல பெரியவனும் பிறந்துட்டாங்க. அவர் குடிப்பாருன்னு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணீங்க. முதல் முறை எப்போ அடிக்க ஆரம்பிச்சது? கல்யாணம் அன்னைக்கே மேம். சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க என்ன கல்யாணம் அன்னைக்கே புருஷன் அடிச்சுட்டான்னு. அப்பா வந்து மோதிரம் போடுறேன்னாங்க, அது போடல. அது எங்க மாமியார் கேட்டு கத்திட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அது சரி விடுங்க அப்புறம் தான் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ பசங்க கூட ட்ரிங்க் குடிச்சிருந்தாரு. கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு அது பேச்சுலர் பார்ட்டி அதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால அது குடிச்சிட்டு வந்துட்டு பட்டுன்னு அடிச்சிட்டாரு. உங்க அப்பா நகை நான் கேட்டேனா, உங்க அப்பா தானே போடுறேன்னா ஏன் போடல, அது போதையில என்ன பேசுன்னு தெரியாம அன்னைக்கே அடிச்சாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு காதலிச்சு படிக்காம கல்யாணம் பண்றீங்க, முதல் நாளே குடிச்சிட்டு அடிச்சிருக்காருங்கும் போது அங்கேயே குணம் சரியில்லைன்றதுதான் தெரியுது. ஆனா அது ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிட்டு, அது எப்படின்னா பொறுத்துக்கிட்டு, எனக்கு சரி நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல மேடம், அப்படினால அப்படியே அடிச்சா பரவாயில்லன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன். சரி அப்படியே போச்சு மேடம். அதுதான் இது. எப்படின்னா மேம், அவரு குடிச்சிட்டு அடிப்பாங்க, அடுத்த நாள் காலையில இருந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. நானா அடிச்சேன், நானா பேசினேன், சரி விடு தெரியாம பண்ணிட்டேன், வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வேலைக்கு போவாங்க, வரும்போது மறுபடியும் குடிச்சிட்டு வருவாங்க. இப்படியே போயிட்டே இருந்தது மேடம். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, சின்னவன் வந்து 6 மாச குழந்தை, பெரியவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரொம்ப பெரிய சண்டை ஆகி அப்பாவே வந்து கூட்டு போறதுக்கு வந்துட்டாரு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் பெரியவனுக்கு. பிடிச்சி கீழே முள்பதர், எங்க வீட்டு ஆப்போசிட் முள்பதர் பிடிச்சி தள்ளி அப்பாவும் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. தோசைக்கல்ல அப்பாவும் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, விட்டுருப்பா, ஏன்பா இது மாதிரிலாம் பண்ற, வேணா விடுப்பா அப்படிலாம் எவ்வளோ பேசி. அப்புறம் எங்க அத்தை வந்து மகளிர் ஸ்டேஷன்ல போயிட்டோம். குழந்தைய தரமாட்டேன்ட்டா நீ போ அப்படின்ட்டான். அப்புறம் மகளிர் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எங்க அப்போ வந்து வடபழனியில தான் பார்த்துருந்தாங்க, அங்கதான் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ணி அடுத்த நாள் காலைல வர சொன்னாங்க. குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கி எல்லாம் கூட்டு போயாச்சு. அப்பதான் காசு வாங்கி என் பெரியவனை வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். அப்போ வந்து எல்கேஜோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ சேர்த்துட்டோம் ஸ்கூல்ல. இவனை வீட்டில் வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தான் போயிருந்தது. ஒரு வருஷம் 1.5 வருஷமா அங்கதான் இருந்தோமே. இவரும் வரல போல அப்படியே போயிடுச்சு. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, குடிச்சிட்டு ஒரு லிவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி எங்க அப்பாவுக்கு ஃபோன் வந்தது. என்னை போய் பார்க்க சொல்றேன், நான் போக மாட்டேன்ட்டேன். என்னால முடியாதுப்பா விட்டுருங்க, வந்துட்டேன், இதுக்கப்புறம் எதுக்கு வேணா விட்டுருங்க, நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வந்தாங்க, வந்து கூட்டு போனாங்க. இவர் மாலையும் போட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டு என்னை கூட்டு போய் இருந்தது அப்பதான். அதோட 6 மாசம் ஒழுங்கா இருப்பாரா, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு. அந்த போதைக்கு இது இல்லாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாரு, வந்து மாலை போட்டுப்பாரு, குடிக்காம இருப்பாரு. இன்னொரு 3 மாசத்துல மறுபடியும் ஆரம்பிப்பாரு. ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. அந்த 45 நாளும் குடிக்க மாட்டாங்க. 45 ஒரு 6 மாசம் போடுவாரு மேடம். நீங்க வேற, நாங்க பயந்து வீட்டுல போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரெக்டா ஒரு எப்போ ஜனவரி போயிட்டு வந்த அன்னைக்கு அந்த 1 வீக்ல எனக்கு ஏதாவது அடிவிலும், ஏதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும். வீட்டுல இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு உடைப்பாரு. எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை மேடம். எங்க மூத்தார் பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் போட்டு குடும்பத்துல எல்லாருக்குமே பிரச்சனை தான் மேம் அவரால.